பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடனை அடியோடு நீக்கக்கூடிய ஒரு அமலை பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன சூறா தான். இந்த சூறாவை தான் நம்ம ஓதி நம்மளுடைய கடனை அடைத்து கொள்ள போகிறோம். இதை பார்த்திங்கன்னா சஹாபாக்கள் ஓதியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இதற்கான பலன்கள் பெறப்பட்ட ஒரு சூறாவாக இருக்குது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. எப்பயுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்கன்னா வஹி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் கிடையாது, நிறைய மலக்குமார்கள் வந்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை அவங்க வஹி கொடுக்கறக்காக வரல. அதுக்கு பதிலாக அவங்க சொல்கிறாங்க, ஒரு சஹாபி மௌத்தா இருக்காரு, அவருக்கு ஜனாசா தொழுகிறதுக்காகத்தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதிசயமாக ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சஹாபிக்காக மலக்குமார்களே வராங்கன்னா அப்போ யார் அந்த சஹாபி, என்ன பண்ணார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, அவங்க என்ன விஷயம் செஞ்சாங்க, எதுக்காக அல்லாஹ் அவர்களுக்காக உங்களை அனுப்பினான்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, அந்த சஹாபி சூரா இக்லாஸை மிகவும் அதிகமாக ஓதி வந்தார். இன்னும் சூரா இக்லாஸை அவருக்கு மிகவும் பிடித்திருந்துச்சு. அதுக்காக சூரா இக்லாஸை பிடித்ததுக்காக அல்லாஹுக்கும் அவரை பிடித்தது. அதனால அவர் அதிகமாக ஓதுனால அவர் மௌத்தாக இருக்கிற நிலைமையில அல்லாஹ் அவர்களை கௌரவிக்கிறதுக்காக எங்களை அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லை, அந்த மனிதர் இப்போ மௌத்தானவங்க கடன் வாங்கி இறந்துருக்காங்க. இப்போ கடன் வாங்கி இறந்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜனாசா தொழுகை வைக்க மாட்டாங்க. ஏன்னா கடனாளியுடைய கடன் அடைக்கப்படணும் அப்படிங்கிறது நமக்கு சட்டத்தில் இருக்குது. அதுவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன பண்ண மாட்டாங்க, தொழுகை வைக்க மாட்டாங்க. வேறு யாராவது பொறுப்பேற்றுக்கிறாங்களா இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த நிலைமையில் மலக்குமார்களே வந்திருக்காங்க. ஆனால் அந்த நபர் கடன் வாங்கின நபராக இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க குல் சூரா ஓதிட்டே இருந்த காரணத்தினால அவருடைய கடனை அடைக்கிறதுக்கான வழியை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிட்டான். அதனால அவர்களுடைய கடனும் அடைக்கப்பட்டுருச்சு. அவர்கள் அல்லாஹின் மீது வைத்திருந்த நேசத்தின் காரணமாகவும் அந்த சூறாவை விரும்பியதின் காரணமாகவும் இப்போது அவருக்கு நம்ம ஜனாசா தொழுகிறோன்னு சொல்லிட்டு அவங்க தொழுதுருக்காங்க. சுபஹானல்லாஹ். நம்ம கடன் தீரக்கு எவ்வளவோ அமல் செய்கிறோம். ஆனால் குல் சூறாவை ஓதி நம்ம துவா செய்வதன் மூலமாக நம்மளுடைய கடன் அடையுது. எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 தடவை குல் சூறா ஓதணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கடன் அடையிறதுக்காக துவா செய்யணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப செய்யணும். எவ்வளோ தடவை முடியுதோ அவ்வளோ தடவை செஞ்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 தடவை 4 தடவையாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குறைஞ்சது 3 தடவையாவது இந்த மாதிரி தினமும் செய்துவாங்க. உங்களுடைய கடன் மிக வேகமாக அடையும். அல்லாஹ்வே அதற்கான பொறுப்பை ஏற்றிருப்பான். இப்போ நம்ம கேட்ட கையோட அந்த அமலை செய்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 3 தடவை குல் சூறா ஓதணும். அதுக்கப்புறம் கடன் அடையிறதுக்காக நம்ம தமிழில் துவா செஞ்சுக்கணும். மறுபடியும் 3 தடவை சூறா ஓதி துவா செய்யணும். இப்படி தான் நம்ம 3 தடவை செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் செய்யுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. இப்போ 3 தடவை குல் சூரா ஓதிட்டோம். முதல் தடவை இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம துவா செஞ்சுக்கணும். யா அல்லாஹ், எங்களுடைய கடன்களை அடைத்து கொடுப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் தெரியாமல் எத்தனையோ தேவைகளுக்காக கடன் வாங்கிவிட்டோம். வட்டியிலையும் இன்னும் அடமானத்திலையும் இன்னும் லோன்லேயும் நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய அந்த பண நெருக்கடியை போக்கி எப்போதுமே கையில் பரக்கத்தாக பணம் இருக்கக்கூடிய வழியை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடன் பிரச்சனையால் நாங்கள் எவ்வளவோ கேவலங்கள் அசிங்கங்கள் பட்டு கொண்டிருக்கோம் ரஹ்மானே. எங்களை தலை குனிந்து வாழ வைத்து விடாதே ரஹ்மானே. எங்களுக்கு தேவையான காசை கொடுத்து கடன் இல்லாதவர்களாக, பிறரிடத்துல கை ஏந்தாதவர்களாக, எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் எங்களிடத்திலே போதுமானதாக ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது முதல் தடவை. அதே மாதிரி நம்ம இன்னும் 2 தடவை செய்யணும். இப்போ மறுபடியும் 3 தடவை குல் சூரா ஓதிட்டு நம்ம துவா செய்யணும். ஓதிக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது
அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. இப்போ 3 தடவை ஆயிடுச்சு. இப்போ நம்ம துவா செய்துக்கணும். யா அல்லாஹ்வே ரஹ்மானே ரஹ்மத்துல் ஆலமீனே, எங்களுடைய இந்த நிலைமைக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்களும் எவ்வளவோ முயற்சிகளை செய்துவிட்டோம். இன்னும் எங்களால் எங்களுடைய கடன்களை அடைக்க முடியாமல் நாங்கள் சிரமப்பட்டுருக்கோம். எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கே போதுமானதாக ஆகிவிடுகிறது. பல நாட்களாக நாங்களும் எவ்வளவோ சிரமப்பட்டாலும் எங்களால் ஒரு பெரிய நிலைமைக்கு முன்னேற முடியாமல் இருக்குது. தயவு கூர்ந்து எங்களுடைய நிலைமையை, வாழ்வாதாரத்தை உயர்த்தி வைத்து கடன் இல்லாமல், அடமானம் இல்லாமல் சொந்த வீட்டை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் எங்களிடத்திலே காசை இருக்க வைப்பாயாக. எப்போதும் பணத்தில் எங்களுக்கு ஒரு பரக்கத்தை தருவாயாக. தீர தீர அதை நிரப்பி தருவாயாக. யா அல்லாஹ், எப்போதும் கையில் காசு இல்லாத ஒரு நிலைமை வராமல் பார்த்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை தவிர நாங்கள் வேறு யாரிடமுமே கையேந்தக்கூடிய நிலைமையை எங்களுக்கு கொடுத்து விடாத. யா அல்லாஹ், எங்களுடைய கைகளை நீயே நிரப்பி வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ இது 2வது தடவை முடிஞ்சிச்சு. கடைசியாக 3வது தடவை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. இப்போ கடைசியாக துவா கேட்டுக்கலாம். இதோட முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் இந்த ஒரு அமலை செய்திருக்கோம். இதை எங்களிடத்துலேருந்து ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கடன்களை அடைத்து கொடுப்பாயாக. இதை ஓதிய போது எப்படி அந்த சஹாபிக்கு நீ கடனை அடைத்து கொடுத்தாயோ அதே மாதிரி கடனை எங்களுக்கும் அடைத்து கொடு. எங்களுடைய கடனை எங்களுடைய குழந்தைகளுக்கு சுமத்தி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய தலைமுறைகளே கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து விடு யா அல்லாஹ். ஆயுசுக்கும் எங்களுக்கு கடனே வேணா யா அல்லாஹ். நாங்கள் செல்வந்தர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அளவுக்கான பரக்கத்தான பணத்தை எங்களுக்கு உன்புறத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். நீயே போதுமானவன், அவற்றை அளவின்றி எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த அமலை எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இதை நீங்கள் வளமையாக ஓதிவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த மாதிரி நம்ம நிறைய வாஜிஃபாக்கள் போட்டிருக்கோம். எந்தெந்த தேவைக்கு வேணுமோ அந்தந்த தேவைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து ஓதி பாருங்கள். ஒழுவு இல்லாதவங்க, தொழுகை இல்லாதவங்க எந்த நேரத்தில் வேணால் நம்ம ஓதிக்கலாம். அதனால் நம்ம எல்லாருமே ஓதுற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸ்க்ரீன்லேயே வரனால நீங்கள் பார்த்து ஓதிக்க முடியும். பிற இடத்துல சண்டை போட்டிருக்கீங்களா, ஒன்று சேரணுமா, அன்பு கிடைக்கணுமா, அந்த மாதிரி செல்வம் கிடைக்கணுமா, எல்லாத்துக்குமே தனித்தனியாக வாஜிஃபாக்கள் இருக்குது. கீழே லிங்க் கொடுக்குறேன். பிளேலிஸ்டோடைய லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.